மிஷ்கின் இசையில் ஆதித்யா இயக்கத்தில் டெவில் February 2 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கோகுல் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சிங்கப்பூர் சலூன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ சின்ன வயசுலேயே தன்னுடைய கிராமத்தில் ஒரு முடிவெட்டுற கடை இருக்குது. அந்த முடிவெட்டுற கடையை நடத்துகிறவருடைய திறமையை பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் பெரியவனானா ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. பெரியவனாகவும் ஆயிடுறாரு. ஆகிட்டு வீட்டில் வந்து அவருடைய விருப்பத்தை சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு டிகிரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உனக்கு இந்த ஆசை இருந்ததுன்னா நீ இதை தாராளமாக செய் அப்படின்னு சொல்கிறாரு. டிகிரி முடித்ததுக்கப்புறம் ஹீரோ அதே வெறியோடையே இருக்கார். இப்போது அவங்க வீட்டில் நீ நினச்சதை செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவர் போய் சலூன் கடையை ஆரம்பித்தாரா, அவருடைய லட்சியத்தில் வெற்றி அடைஞ்சாரா அப்படின்னு தானே கதையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை தவிர வேறு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பூரா பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுதான் இந்த படத்துடைய கதை. ஹீரோ வந்து அவர் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தானே அவருடைய ஆசை. அதை நோக்கி தானே கதையை நோற்றணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படத்தில் தமிழ் சினிமா வழக்கப்படி நேராக ஹீரோயினை லவ் பண்ண போகிறாரு. ஒரு ஹீரோயின் கிடையாது, 2-3 பொண்ணை லவ் பண்ணி அதில் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாரு. அது ஒரு கதை தனி. அதுக்கப்புறம் இந்த சலூன் கடை வைக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் இல்லையா, ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறாரு. அங்கே போனால் ஒரே நாளில் இவருடைய திறமையை பார்த்து இவருக்கு 50,000 ரூபான்றாங்க சம்பளம். அது ஒன்று நடந்து போகுது. அதுக்கப்புறம் இவர் சலூன் கடை வைக்கிறேன்னு போகிறாரு. அந்த காசை தேர்த்துறது ஒரு கதையாக, அது தனியாக அது ஒரு கதை போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கொண்டாந்து கடையை வச்சா, கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அதுக்கு பின்னால் இருக்கிற கட்டடம் இடிஞ்சு விழுந்து போகுது. அப்புறம் ஒரு பெரிய கதையை தூக்கிட்டு வரானுங்க. இது சதுப்பு நிலத்தில் கட்டின, இது இயற்கையை அழித்து கட்டினதுனால அந்த இடத்துல மண் உள்வாங்கி அந்த கட்டடம்லாம் இடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு அரச மரம் இருந்துச்சு. அந்த அரச மரத்துக்கு டெய்லி நிறையா கிளி வரும். அது பூரா செத்து போச்சு. மிச்சம் இருக்கிற கிளிலாம் இந்த இடத்துல வந்து தேடிட்டு போகுது. இனி டெய்லி வரும், நீ தான் அதுக்கெல்லாம் சோறு வைக்கணுன்றானுங்க. அப்புறம் பார்த்தா இப்படி நம்ம கடை கண்டமாகி போச்சு, நம்ம இதோட மருந்து குடிச்சு சாக வேண்டியதான், கடை வேறு ஆகி போச்சுன்ட்டு மருந்து குடிச்சு சாகிறதுக்கு உட்காந்துருக்காரு. இப்போ வந்து மனுஷ ரூபத்தில் கடவுளாக அரவிந்த் சாமி வர்றாரு. அவர் இவரை கூப்பிட்டு போயிட்டு ஒரு தோசை கடையை காமிச்சு, இந்த தோசை கடை சந்துக்குள்ளே இருக்குது, இவ்வளோ பேர் தேடி வந்து சாப்பிட்றான் பார்த்தியா, நம்ம தாண்டா ஒரு லேண்ட்மார்க்கை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசையை வாங்கி தின்னுட்டு காசு கொடுக்காம போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சலூன் கடை ஆரம்பித்தார்ல, அதில் ஒரு நாள் கூட இவர் முடி வெட்டவே கிடையாது. அதுக்குள்ளே அதில் பிரசவம் நடக்குது, அந்த ஊர்க்காரன் வந்து படுத்துக்கிறான். அப்புறம் அந்த கட்டட இஞ்சி உள்ள இடத்துல இருந்த ஒரு குடிசைகள்லாம் வந்து காலி பண்ணிட்டு வந்து இவர் கடையை சுற்றி குடிசை போட்டுக்கிறானுங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இவருக்கு இருக்கும்போது இவர் அங்கே இருக்கிற ஒரு 10-12 பசங்க சோகமாக இருக்காங்க. என்னடான்னு கேட்டால், நாங்கள் ஒரு டிவி ஷோவுக்கு போனோம், அந்த டிவி ஷோவுக்கு எங்களை காம்பவுண்டுக்குள்ளேயே விடமாட்டேன்ட்டானுங்க அப்படின்ன உடனே இவர் அவனை பூரா கூப்பிட்டு முடியை வெட்டி அனுப்பி விட்றாரு. அவன் பூரா உள்ளே போகும்போதே அந்த கேட்டில் ராஜ உபசாரத்தோடு உள்ளே கூப்பிட்றானுங்க. அங்கே போய் டான்ஸ் ஆடுறானுங்க. அந்த ரியாலிட்டி ஷோவில் அவனுக்கு கலந்துக்கிட்டு என்ட்ரி கிடச்சிதா, செமிஃபைனலுக்கு போனானுங்களா, ஃபைனலுக்கு போனானுங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஹீரோ நம்மளை மாதிரியே ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது கதை எங்கே ஆரம்பித்து எங்கே கொண்டு போய் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? சமீபத்தில் நாங்கள் பார்த்த படத்துலேயே இவ்வளோ குழப்பமான ஒரு கதையை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ குழப்பியிருக்கானுங்க. இந்த படத்தை இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்தை எடுத்த கோகுல் டைரக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபில் கூட சத்யராஜ் வர்ற சீனில் ஒரு 4 சீனில் அங்கங்கே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 4 பேர் கூட செகண்ட் ஹாஃபில் உட்காந்து அழுதுக்கு இருந்தாங்க. அந்தளவில் லட்சத்தில் படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. படத்தில் ஆர்ஜே பாலாஜி தான் ஹீரோ. அவர் இத்தனை படம் நடிச்சிட்டாரு. இன்னும் அவர் எப்போ தான் நடிக்க கற்றுக்கிட்டு வந்து நடிப்பாரோ தெரியல. எல்லா எமோஷனுக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்குறாரு. இந்த வேலை வெட்டி இல்லாதவன் பூனையை பிடிச்சி சிறைச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட வேலை வெட்டி இல்லாமல் இருந்திருக்காங்க. அவருக்கு என்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்க பாருங்க.